இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கிலோ நல்லா பழமாக இருக்க தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு தண்ணிலாம் இல்லாமல் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போது கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் இந்த கடுகும் வெந்தயத்தையும் போட்டு ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு வெந்தயம் தான் இந்த தக்காளி தொக்குக்கு ஒரு மணத்தை கொடுக்கும். நல்லா ஸ்லோவில் வச்சு ரோஸ்ட் பண்ணி இந்த ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அதை பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ அதே பேனில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ ஸ்டவ் இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து 2 ஸ்பூன் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இட்லி, தோசை அதோடு சாப்பிடும் போது இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றோன்னா அப்போ கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிக்கிட்டே வருது. கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து அப்படியே விட்டு போயிடாதீங்க. இது வந்து 1 hour ஆகும் இது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இந்த தக்காளி தொக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா கலரி விடுங்க. இப்போ வந்து எண்ணெய் கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படும். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணி ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தோடனே கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோலேயே ஒரு 6 மினிட்ஸ் வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.